டின்னருக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வேற எங்கேயும் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கங்கா கஃபேக்கு தான் போனோமா. கரெக்டாக அந்த சன் கீழே இறங்கி செட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு டைமுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த சன் செட்டை பார்க்கறதுக்கு. அந்த 2 பில்டிங்க்கும் நடுவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6:45 அந்த மாதிரி தான் இருந்துச்சு டைமு. கடையில் யாருமே இல்லை, முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார்ல, அவர் மட்டும்தான் இருந்தார். இங்கே வந்து டேபிளுக்கு போட்டிருக்க கிளாத் எடுத்து மேடம் பீக்கபூ விளையாண்டுருக்காங்க. தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரைஸுக்கு பதிலாக நான் சப்பாத்தி சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் கங்கா கஃபேல ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்சல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டுன்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. இது எப்போ போட்டதுன்னா 11/11 ஒரு சேல் அப்போ போட்டது. இப்போ தான் இருந்துட்டு கையில் கிடச்சிருக்கு. அது என்னன்னு தெரியல, நானும் ஒவ்வொரு டைமும் பார்த்தாச்சு. ஒன்று கையில் கிடச்சோன்னா அப்படியே கவுத்தி கொட்டுனாதான் இவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. உங்கள் குழந்தைங்களும் இப்படி